காதலைப் போல் சிறந்த பரிசும் இல்லை, சிறந்த தண்டனையும் இல்லை. வந்து கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள். நீங்கள் உயிராக நினைக்கும் ஒருவரை உலகமே நோயால் முடங்கி கிடக்கும் ஒரு இருண்ட காலத்தில் வழியனுப்பி வைக்கிறீர்கள். நினைக்கும் போதே ஒருவித பயம் வருது. ஆமாம், அதுதான் உங்கள் கடைசி சந்திப்பு என்பது அந்த நொடியின் உங்களுக்கு தெரியாது. அது தெரிந்திருந்தால் அந்த விடைபெறுதல் எப்படி இருந்திருக்கும்? இன்று காப்ரபாகரன் எழுதிய காதலித்து கெட்டுப்போ என்ற உண்மை சம்பவங்களில் பதிவிலிருந்து நாம் இந்த ஆழமான அலசலை தொடங்கப் போகிறோம். இது வெறும் காகிதத்தில் அச்சடிக்கப்பட்ட புத்தகம் இல்ல, ஒரு மனிதனின் உடைந்த இதயத்தின் துண்டுகள். கண்டிப்பா. இந்த அறிமுகமே என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய உளவியல் பாரத்தை நமக்கு தருகிறது. மனிதர்களாகிய நாம் எப்போதுமே காதலின் ஆரம்பங்களை பற்றி பேசவே அதிகம் விரும்புகிறோம் இல்லையா? உண்மைதான். எப்படி சந்தித்தார்கள், முதல் முறை எப்படி பார்த்தார்கள், இதை பற்றி தான் நாம் அதிகமா பேசுவோம். இது காதலின் தொடக்கத்தை விட அந்த உறவு ஒரு மனிதனை எப்படி முற்றிலுமாக உருமாற்றுகிறது என்பதற்கான ஒரு ஆவணம். ஒரு இதயம் எப்படி சத்தமில்லாமல் உடைகிறது என்பதற்கான மிகச் சிறந்த உளவியல் பதிவு இது. ஒருவரிடம் எந்தவித நிபந்தனையும் இன்றி நம்மை ஒப்படைத்த பின் அந்த நபர் விடைபெறும்போது நாம் நமது சுயத்தின் ஒரு பகுதியையே இழக்கிறோம். அந்த இழப்பை பற்றி பேசுவதற்கு முன் நாம் அந்த குறிப்பிட்ட நாளுக்கு பயணிக்க வேண்டும். ஜூன் 5, 2020. கொரோனா ஊரடங்கு நேரம். உலகமே கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமியை கண்டு பயந்து உறைந்து போயிருந்த காலம் அது. ஆமா, மனிதர்கள் தங்களை சுற்றியுள்ள அனைவரையும் சந்தேகத்தோடும் ஒருவித மரண பயத்தோடும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த விழுப்புரம் ரயில் நிலையத்தில் முகக்கவசம் அணிந்த மனிதர்களுக்கிடையே பிரபாகரனும் அவனது காதலி அம்முவும் நிற்கிறார்கள். அவளை திண்டுக்கல் செல்லும் ரயிலில் வழியனுப்ப அவன் வந்திருக்கிறான். ஒரு பக்கம் மரண பயம் இருக்குமே. அதுதான், ஒரு பக்கம் அந்த மரண பயம், இன்னொரு பக்கம் தன் உலகமே தன்னை விட்டு பிரிகிறதே என்ற நெஞ்சை அடைக்கும் வலி. நோய் தொற்று பற்றி சிறிதும் கவலைப்படாமல் கூட்டத்தில் அம்முவின் கைகளை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அவன் நடக்கிறான். இத நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். உலகமே தனிமைப்படுத்தப்பட்டு ஒருவரை ஒருவர் தொடவே பயந்த ஒரு காலகட்டத்துல அவன் அவளது கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டு நடக்கிறான் என்பது சாதாரண விஷயமல்ல. ஓ, இதுக்கு பின்னாடி ஒரு உளவியல் காரணம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இது மூளையின் ஒரு தற்காப்பு நுட்பம். பெருந்தொற்று போன்ற அதீத மன அழுத்தமும் ஆபத்தும் நிறைந்த சூழல்களில் மனித மூளை உயிர் வாழ்வதை விட உணர்ச்சி பாதுகாப்பிற்கே முன்னுரிமை அளிக்கிறது. சுற்றிலும் மரண பயம் இருக்கும்போது மூளை தனக்கான பாதுகாப்பான ஒரு நங்கூரத்தை தேடுகிறது. அப்போ பிரபாகரனுக்கு அந்த நங்கூரம் அம்முவின் கைகள் தான் இல்லையா? சரியா சொன்னீங்க. உலகத்தின் ஆபத்துகளை விட அவளை பிரியும் வழியே அவனுக்கு பெரியதாக தெரிகிறது. அந்த ஸ்பரிசம் அவனுக்கு அவ்வளவு முக்கியமா படுது. அந்த ரயில் நிலையத்துல முகக்கவசங்கள் மனிதர்களின் முகங்களை மறைத்ததைப் போல காலமும் விதியும் அவர்களின் எதிர்காலத்தை, அந்த நிரந்தர பிரிவை அவர்களுக்கு தெரியாமல் மறைத்து வைத்திருந்தது ஒரு பெரிய முரண் இல்லையா? ஆமா, ரொம்ப ஆழமான ஒரு ஒப்பீடு இது. முகக்கவசம் தற்காலிகமானது என்று அவர்கள் நினைத்தார்கள். அந்த பிரிவைப் போலவே ரயில் பயணச்சீட்டு பரிசோதிக்கும் பெண் ஊழியர் அம்முவை உள்ளே அனுப்புகிறார். பின் பிரபாகரனையும் அனுமதிக்கிறார்கள். அவளுக்கான இருக்கையை தேடி கண்டுபிடித்து அவளை அமர வைத்துவிட்டு அவன் வெளியே வருகிறான். அந்த தருணம், அதுவரை அவனது கைகளை பிடித்து நடந்து வந்த அம்முவின் கைகள் இனி என்றைக்குமே அவனது கைகளை பிடித்து நடக்காது என்ற யதார்த்தம் அந்த வினாடியில் அவனுக்கு தெரியாது. நினைக்கும் போதே நெஞ்சு அடைக்குது. இங்குதான் நாம் முற்றுபெறா இழப்பு அல்லது உளவியல் மொழியில் சொல்லப்போனால் ஒரு தெளிவான முடிவு இல்லாத துயரம் என்ற ஆழமான சிக்கலுக்குள் நுழைகிறோம். மனித மூளை எப்போதுமே ஒரு செயலுக்கான முழுமையான முடிவை தேடும் தன்மை கொண்டது. அதாவது ஒரு க்ளோஷர் தேடோன்னு சொல்றீங்க. ஆமாம், ஒரு க்ளோஷர். இதுதான் கடைசி முறை என்று தெரிந்தால் மூளை அந்த பிரிவை ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்ள தன்னை தயார்படுத்திக் கொள்ளும். அந்த தருணத்தை வேறு விதமாக உணரும். ஆனால் இங்கே அது நடக்கவில்லையே. அதுதான் பிரச்சனை. ஒரு பிரிவை அறியாமல் சந்திக்கும்போது மூளைக்கு தேவையான அந்த முற்றுப்புள்ளி கிடைப்பதில்லை. அதனால் காலங்கள் கடந்த பின்னும் மூளை அந்த இறுதி விடைபெறாத தருணத்திலேயே சிக்கிக் கொள்கிறது. அது ஆறாத வடுவாகவே மனதிற்குள் தங்கிவிடுகிறது. அந்த வினாடியை தாண்டி அவன் வெளியே வரும்போது அவனது மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்று நினைத்து பார்க்கிறேன். அவளை ரயிலில் ஏற்றிவிட்டு ஒரு கனத்த இதயத்துடன் பிரபாகரன் ரயில் நிலையத்தை விட்டு வெளியே வருகிறான். ஒரு வெறுமையோட நடந்திருப்பான் இல்லையா? ஆமா, ஒரு ஷேர் ஆட்டோ பிடித்து விழுப்புரம் பேருந்து நிலையம் செல்கிறான். அங்கிருந்து கடலூர் செல்லும் பேருந்தில் ஏறி முகக்கவசம் அணிந்தபடி ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்து பயணிக்கிறான். அந்த தனிமையான பயணத்தின் போதுதான் அம்முவிடமிருந்து அந்த காணொலி அழைப்பு வருகிறது. வீடியோ கால்.
இந்த இடத்துல தான் உணர்வுகள் உச்சத்தை தொடுது. இதுதான் என்னை பெரிதும் பாதித்த இடம். அந்த அழைப்பில் அவர்கள் இருவரும் வார்த்தைகளால் பேசிக்கொள்ளவில்லை. மௌனத்தில் ஒருவருக்கொருவர் கண்களாலேயே பேசிக்கொள்கிறார்கள். அவள் கண்களை அவனும் அவன் கண்களை அவளும் பார்த்தபடி வந்து அந்த அமைதியான ஆனால் ஆழமான நிமிடங்கள் நகர்கின்றன. உணர்வுகளின் உச்சத்தில் வார்த்தைகள் ஏன் தோற்று போகின்றன என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். ஒரு மனிதனின் மூளையானது அதீதமான துயரத்தையும் காதலையும் ஒரே நேரத்தில் உணரும்போது அங்கு ஒரு பெரும் உளவியல் சுமை ஏற்படுகிறது. அதனாலதான் பேச முடியலையா? ஆமா, அந்த சுமையால் உணர்வுகளை வார்த்தைகளாக மாற்றும் மூளையின் திறன் தற்காலிகமாக செயலிழக்கிறது. அதனாலதான் மௌனம் அங்கு மொழியாகிறது. காதல் அதன் முழுமையை அடையும் போது அல்லது வலி அதன் உச்சத்தை தொடும்போது கண்களே அனைத்தையும் கடத்திவிடுகின்றன. ஆதால் இதைவிட இதிலுள்ள ஒரு உளவியல் குறியீடுதான் மிகவும் கொடூரமானது. குறியீடுனா நீங்க எதை குறிப்பிடுகிறீர்கள்? அந்த அழைப்பு திடீரென தூக்கப்பட்டதையா? சரியா புடிச்சிங்க. அவர்கள் மௌனத்தால் பேசிக் கொண்டிருந்த ஆழமான தருணம் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. இணைய தொடர்பு இல்லாததால் அந்த திரை திடீரென இருட்டாகிறது, அழைப்பு துண்டிக்கப்படுகிறது. ஒரு சின்ன நெட்வொர்க் பிரச்சனை தான் அது. சாதாரணமா பார்த்தா அப்படி தோணும். ஆனா இன்றைய நவீன உறவுகளில் தொழில்நுட்பம் என்பது வெறும் கருவி அல்ல, அது உறவுகளின் உயிர் நாடியாகவே மாறிவிட்டது. இணையம் துண்டிக்கப்படுவது என்பது வெறுமனே ஒரு தொழில்நுட்ப கோளாறு அல்ல. விரைவில் அவர்களின் உறவே முற்றிலும் துண்டிக்கப்படப் போகிறது என்பதற்கான விதியின் ஒரு கொடூரமான முன்னறிவிப்பாகவே அந்த நொடி அமைந்திருக்கிறது. திரையின் இருட்டு அவர்களின் எதிர்காலத்தின் இருட்டை குறிப்பதாக மாறிவிடுகிறது. உறைந்து போக வைக்கும் யதார்த்தம் இது. அந்த அழைப்பு துண்டிக்கப்பட்டதும் ஊருக்கு செல்லும் வரை குறுஞ்செய்தி அனுப்புகிறேன் என்று அவள் சொல்ல, அவனும் சரி என்று பதில் சொல்கிறான். அதன்பின் அந்த ஜன்னலோர பயணத்தில் அவனது மனம் பின்னோக்கி செல்லத் தொடங்குகிறது. மனித மனம் எப்போதுமே காயப்படும்போது கடந்த காலத்தின் பாதுகாப்பான நினைவுகளுக்குள் ஒளிந்து கொள்ள பார்க்கும் இல்லையா? கண்டிப்பா. எப்போது அவளை அம்மு என்று அழைக்கத் தொடங்கினேன், எங்கு அவளை பார்த்தேன், எப்படி என்னுள் வந்தாள் என்று அவன் யோசிக்கத் தொடங்குகிறான். பயணங்கள் எப்போதுமே மனிதர்களை தங்களின் கடந்த காலத்திற்கு அழைத்துச் செல்லும் தன்மை கொண்டவை. குறிப்பாக ஒரு மிகப்பெரிய உணர்ச்சிப் போராட்டத்திற்கு பின் நடக்கும் தனிமையான பயணம் மனதின் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் நினைவு கிடங்குகளை திறந்துவிடும். ஆமா, உடல் ஒரு திசையில பயணிக்க மனம் பின்னோக்கி பயணிக்கும். அப்படிதான் அவனது நினைவுகளும் திறக்கின்றன. அம்பத்தூரில் ஒரு வாடிக்கையாளர் சேவை மையத்தில் வேலை பார்க்கும் சாதாரண இளைஞன் பிரபாகரன். அவனது 2 தங்கைகளுக்கும் திருமணம் முடிந்துவிட்டது. ஆனால் இவனுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை என்ற கவலை அவனது பெற்றோருக்கு இருக்கிறது. அந்த வயசுல எல்லாருக்கும் வர ஏக்கம்தான். அதேதான், அவனுக்கும் அந்த ஏக்கம் உள்ளுக்குள் இருக்கிறது. தனக்காக ஒரு பெண் வரமாட்டாளா? தன்னை மட்டும் பார்த்து கொள்ள, தன்னிடம் உரிமையோடு சண்டை போட, செல்லமாக பேச, கொஞ்சம் அக்கறை காட்ட என்று மிகவும் எளிமையான ஒரு நடுத்தர வர்க்கத்தின் எதிர்பார்ப்புகளுடன் அவன் காத்து கொண்டிருக்கிறான். இது ஒரு முக்கியமான புள்ளி. பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் தன் வாழ்வில் தனிமையை உணரும்போது அவனுக்குள் அன்பிற்கான ஒரு மிகப்பெரிய பசி உருவாகிறது. அந்த வெற்றிடத்தை நிரப்ப ஒரு உறவு வரும்போது அவன் அந்த உறவை மிக தீவிரமாக காதலிக்கத் தொடங்குகிறான். அதாவது மனிதர்கள் தங்களுக்குள் இருக்கும் வெற்றிடங்களை எதிர்பார்ப்புகளால் தங்களை அறியாமலேயே நிரப்பிக் கொள்கிறார்கள்னு சொல்றீங்களா? ஆமா, சரியா சொன்னீங்க. ஆனால் ஒரு நிமிடம் சற்று பொறுங்கள். நீங்கள் இதை எதிர்பார்ப்பு என்று சொல்கிறீர்கள். இது நிபந்தனையற்ற காதல் என்று ஆரம்பத்தில் கூறினீர்கள். அவனது தனிமையின் பசியும் நடுத்தர வர்க்க எதிர்பார்ப்புகளும் தான் இந்த காதலுக்கான அடிப்படை என்றால், இது கணிக்க முடியாத காதல் இல்லை, மாறாக அவனது வெற்றிடத்தை நிரப்ப அவன் மூளையே போட்ட ஒரு கணக்கு என்று சொல்லலாமா? இது மிகச் சிறந்த கேள்வி. உளவியல் ரீதியாக பார்த்தால் பல காதல்கள் ஒரு தனிமையின் வெற்றிடத்தில்தான் தொடங்குகின்றன. மூளைக்கு தேவைப்படும் அந்த அன்பின் பசி ஒரு நபரை நோக்கி ஈர்க்கிறது. ஆனால் அந்த தொடக்கம் ஒரு கணக்காக இருக்கலாம். அது கடந்து செல்லும் பாதை இருக்கிறதே, அது எந்த கணக்கிற்கும் அடங்காதது. புரியுது. உணர்ச்சி பற்றாக்குறையில் இருக்கும் ஒரு மூளை ஒரு புதிய தூண்டுதலை பெறும்போது அது மிக தீவிரமாக பற்றிக் கொள்கிறது. இதை உளவியலில் மிகைப்படுத்தப்பட்ட ஈர்ப்பு என்று கூறுவார்கள். தன்னிடம் இல்லாத அனைத்தையும் அந்த புதிய நபரிடம் இருப்பதாக மூளை கற்பனை செய்து கொள்கிறது. ஓ, அந்த கற்பனைக்கும் ஈர்ப்பிற்கும் தொடக்க புள்ளியாக இருந்தது அந்த முதல் தொலைபேசி அழைப்புதான். அவனது தோழி உறுத்தி மூலமாக அவளது இன்னொரு தோழிக்கு வேலை தேடித் தரும் ஒரு சாதாரண நிகழ்வு. அவள் எண்ணை பெற்று தொடர்பு கொள்கிறான். முதலில் அவளது அம்மா பேசுகிறார் ஒரு அதிர்ந்த குரலில். பிறகு அவள் அழைக்கிறாள். அந்த முதல் குரல். ஆமா, அந்த மறுமுனையில் கேட்ட ஹலோ என்ற ஒற்றை வார்த்தை, அது வெறும் குரல் அல்ல,
பிரபாகரனை முற்றிலுமாக ஈர்த்த ஒரு வசிய குரல். பெண்களின் குரல் இனிமையாக இருக்கும், ஆனால் சில குரல்களுக்கு மட்டும் எப்படி இவ்ளோ பெரிய ஈர்ப்பு சக்தி வருகிறது? முகம் கூட பார்க்காத ஒரு பெண்ணின் குரல் எப்படி அவனுக்குள் இவ்ளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது? முகம் பார்க்காத போது மனித மூளை குரலை மட்டுமே ஒரு நங்கூரமாக கொள்கிறது. பார்வை கூண்டுதல் இல்லாத நிலையில் கேட்கும் திறன் அதீத உணர்திறனை பெறுகிறது. அந்த வசிய குரல் அவனது தனிமை இருளில் ஒலித்த முதல் இசை போன்றது. அதாவது அந்த குரலே அவனுக்கு உலகமா மாறிடுச்சு. கண்டிப்பா அவனது மூளை அந்த ஒற்றை குரலுக்குள் ஒரு முழுமையான ஆளுமையை, அழகை, தனக்கான ஒரு உலகத்தை உருவாக்கி விடுகிறது. குரல் என்பது வெறும் ஒலி அல்ல, அது ஒரு மனிதனின் ஆத்மாவை நேரடியாக கடத்தும் ஒரு ஊடகம். பல வருட தனிமையையும் ஏக்கத்தையும் அந்த ஒரு குரல் ஒட்டுமொத்தமாக சிலைத்து அவனுள் ஒரு புதிய நம்பிக்கையை விதைக்கிறது. இருவருக்கும் ஒரே இடத்தில் வேலை பார்க்க ஏற்பாடு நடக்கிறது. ஆனால் எதிர்பாராத விதமாக தோழியின் அண்ணனுக்கு உடல்நிலை சரியில்லாததால் அவள் கேரளா செல்ல, அம்மா மட்டும் கண்டிப்பாக சென்னை வர வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறாள். இங்குதான் ஒரு திருப்புமுனை வருது. ஆமா, ஜூலை 27, 2019 அன்று சனிக்கிழமை இரவு ரயிலில் ஏறி ஞாயிற்றுக்கிழமை காலை சென்னை வருவது என்று திட்டமிடப்படுகிறது. ஆனால் ஆசிரியர் இங்கே ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். எங்களின் முதல் சந்திப்பே முற்றிலும் கோணலாக மாறும் என்று அப்போது எங்களுக்கு தெரியவில்லை. இந்த ஆரம்பச் சறுக்கல்கள் எப்படி ஒரு நிரந்தர பிரிவை நோக்கி அந்த உறவை நகர்த்துகிறது? மனுஷ மூனை எப்போதுமே தடைகளை முறியடிப்பதில் ஒருவித இன்பம் காண்கிறது. முதல் சந்திப்பே கோணலாக மாறுவது அந்த உறவின் கரடுமுரடான உணர்ச்சி பாதையின் தொடக்க புள்ளியாக அமைகிறது. தடைகள் வரும்போது அந்த உறவை காப்பாற்ற வேண்டும் என்ற மூளையின் உந்துதல் இன்னும் தீவிரமாகிறது. கஷ்டப்பட்டு கிடைச்சா அதுக்கு மதிப்பு அதிகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. அதேதான், சுலபமாக கிடைக்கும் ஒன்றை விட பல சறுக்கல்களுக்கு பின் கிடைக்கும் ஒன்றை நாம் அதிகம் காதலிக்கிறோம். ஆனால் அதே சறுக்கல்கள்தான் பின்னர் அந்த உறவின் அடிப்படையை பலவீனப்படுத்தி முடிவில் அதை சுக்குநூறாக உடைக்கவும் காரணமாக அமைகின்றன. அந்த உடைவதை பற்றி பேசும்போதுதான் இந்த நூலின் முன்னுரையில் உள்ள அந்த தத்துவார்த்தமான வரிகள் என்னை நிலைகுலைய செய்தன. சில கதைகள் சேர்வதற்காக அல்ல, பிரிவின் அர்த்தத்தை கற்றுக் கொடுக்கவே எழுதப்படுகின்றன. ரொம்ப ஆழமான வரிகள் அது. காதலை நாம் எப்போதுமே ஒன்று சேர்வதற்கான ஒரு பயணமாக மட்டுமே பார்க்க பழகிவிட்டோம். நமது திரைப்படங்களும் கதைகளும் அதைத்தான் போதிக்கின்றன. ஆனால் பிரிவதற்காகவே ஒரு காதல் வரும் என்பதை புரிந்து கொள்ள ஒரு தனி பக்குவம் வேண்டும். உண்மையான பக்குவம் அதுதான். சமூக அமைப்பில் காதலின் வெற்றியை திருமணத்திலும் தோல்வியை பிரிவிலும் அளவிடும் பழக்கம் இருக்கிறது. ஆனால் ஒரு நபர் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை முற்றிலுமாக மாற்றிவிட்டு விடைபெற்று செல்வது ஒரு தோல்வி அல்ல, அது ஒரு ஆழமான வாழ்வியல் அனுபவம். அதனாலதான் இந்த புத்தகம் எவ்வளவோ பேரை பாதிச்சிருக்கு. கண்டிப்பா. இந்த புத்தகம் ஏன் பல வாசகர்களை அவ்வளவு ஆழமாக ஈர்த்தது என்று பார்த்தால் அதற்கான விடையும் இதுதான். சமூகத்தில் பிரிவின் வழியை வெளிப்படையாக பேசவோ கொண்டாடவோ நமக்கு எந்த சடங்குகளும் இல்லை. அதனாலதான் வாசகர்கள் இந்த நூலில் தங்கள் சொந்த வழியை, தங்கள் முற்றுப்பேரா இழப்பை பார்க்கிறார்கள். அது உண்மைதான். ஹேமானந்த், அழகுலக்ஷ்மி, இளம்பூரணன் போன்ற பல வாசகர்கள் நாங்களும் இந்த கதையில் பயணித்தது போன்ற உணர்வு இருந்தது என்று கூறுவதும், சுந்தரி சம்பத், டேவிட் போன்ற வாசகர்கள் இதனை தங்கள் சமூக வலைதள பக்கங்களில் கொண்டாடியதும் அதனாலதான். இது வெறும் பிரபாகரனோட கதை மட்டுமில்ல. ஆமா, இது ஒரு பெண்ணின் கதை மட்டுமல்ல, ஒரு மனிதன் எப்படி நேசிக்கிறான், எப்படி அனைத்தையும் இழக்கிறான், அந்த மிகப்பெரிய இழப்புடன் எப்படி மீண்டும் வாழ பழகுகிறான் என்பதற்கான பாடம். இதத்தான் நான் முன்னரே பேசிய அந்த முற்றுப்பெறா இழப்புடன் ஒப்பிட வேண்டும். ஒரு நபர் நம்மை விட்டு பிரிந்து செல்லும்போது அவர்கள் வெறுமனே தங்கள் உடலை மட்டும் எடுத்துச் செல்வதில்லை. நம்முடன் அவர்கள் பகிர்ந்து கொண்ட சிரிப்பு, கண்ணீர், பகல், இரவு என அனைத்தையும் சேர்த்து எடுத்துச் செல்கிறார்கள். மீதமிருப்பது ஒரு பெரும் வெற்றிடம் மட்டுமே. அந்த வெற்றிடத்தை ஆசிரியர் விவரிக்கும் ஒரு வரி நெஞ்சை உலுக்குகிறது. கைகளில் இருந்தது காதல் அல்லாமல் நினைவுகளாக மாறியது. என்ன ஒரு வலி நிறைந்த வரி. பேச வேண்டிய வார்த்தைகள் பேசப்படாமல் போனதால், புரிந்து கொள்ள வேண்டிய உணர்வுகள் புரியாமல் போனதால் ஒரு காதல் எப்படி மெதுவாக சிதைந்து போகிறது என்பதை அவர் விவரிக்கும் விதம் மிக கொடூரமான யதார்த்தம். இன்னொரு இடத்துல அவர் சொல்றார், சிரித்த இடங்கள் இப்போது அமைதியாக கத்துகின்றன. இந்த வரியின் ஆழம் அபாரமானது. இடங்கள் எப்படி அமைதியாக கத்தும்? இது மனித மூளையின் இடஞ்சார்ந்த நினைவாற்றல் சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது ஸ்பேஷியல் மெமரி.
நாம் ஒருவருடன் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உணர்வுபூர்வமான நேரத்தை செலவிடும்போது மூளை அந்த நபரையும் அந்த இடத்தையும் ஒன்றாக இணைத்து பதிவு செய்து கொள்கிறது. ஓ, அதனாலதான் அந்த இடத்துக்கு போகும்போது வலிக்குதா? ஆமாம், அந்த நபர் பிரிந்து சென்ற பின் மீண்டும் அதே இடத்திற்கு செல்லும்போது மூளை அந்த நபரின் இருப்பை அங்கே எதிர்பார்க்கிறது. அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக மாறும்போது அந்த அமைதியான இடம் ஒரு மிகப்பெரிய உளவியல் கூச்சலாக, ஒரு அமைதியான அலறலாக மூளைக்குள் எதிரொலிக்கிறது. அதனாலதான் சிரித்த இடங்கள் இப்போது அமைதியாக கத்துகின்றன என்று ஆசிரியர் மிக துல்லியமாக எழுதியிருக்கிறார். அம்மு என்பது அவனுக்கு வெறும் பெயர் அல்ல, அது பிரபாகரனின் வாழ்வில் நடந்த ஒரு முழு காலம். அவனுக்குள் இருந்த மென்மையும் அவனுக்குள் உடைந்த துண்டுகளும் அவள்தான். உண்மையான காதல் ஒருபோதும் மறைவதில்லை என்பதை இந்த ஆழமான அலசல் மூலம் நாம் முழுமையாக உணர முடிகிறது. கண்டிப்பா. ஒரு காதல் முடிவடைந்தது போல வெளியுலகத்திற்கு தோன்றினாலும் அந்த நினைவுகள் நம்முள் ஒரு அமைதியான நிழலாக, ஒரு முற்றுப்பெறாத கவிதையாக என்றென்றும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. காதலின் உண்மையான வெற்றியே இதுதான். அது நம்மை எப்படி மாற்றியது என்பதில்தான் அதன் வெற்றி அடங்கியிருக்கிறது. சில உறவுகள் நம்மை புதிய மனிதர்களாக செதுக்குவதற்காகவே நம் வாழ்க்கைக்குள் நுழைகின்றன. அந்த சிற்பம் முழுமையடைந்ததும் அந்த ஒளி நம்மை விட்டு விலகிவிடுகிறது. வழி இருந்தாலும் நாம் மாறி அந்த புதிய மனிதனாக வாழ்வதுதான் அந்த உறவிற்கான உண்மையான மரியாதை. மிக ஆழமான வரிகள். நீங்கள் எப்போதாவது ஒருவரின் கைகளை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு இந்த நிமிடம் இதுவே கடைசியாக இருக்கலாம் என்று நினைத்திருக்கிறீர்களா? பல நேரங்களில் காலமும் இயற்கையும் நமது இறுதி விடை கொடுத்தலை நம்மிடமிருந்தே மறைத்து விடுகின்றன. சில உறவுகள் நம் வாழ்க்கையில் நிரந்தரமாக தங்குவதற்காக வருவதில்லை, நம்மை வாழ்நாள் முழுவதும் முற்றிலுமாக மாற்றி அமைப்பதற்காகவே வருகின்றன. அந்த மாற்றத்தை நாம் முழுமையாக உணரும்போது அந்த உறவு நம்மை விட்டு வெகு தூரம் சென்றிருக்கும். உண்மைதான். இன்று இந்த அலசலை கேட்டொத்தந்திருக்கும் இந்த தருணத்தில் அந்த முகக்கவசங்களுக்கு பின்னால் மறைந்திருந்த காலத்தைப் போல உங்கள் வாழ்க்கையிலும் எந்த முன்னறிவிப்பும் இன்றி விடைபெற்ற உறவுகள் எத்தனை? சிரித்த இடங்களையெல்லாம் இன்று அமைதியாக கத்தச் செய்த அந்த முகம் யாருடையது? அந்த முகத்தின் நினைவுகளோடு, அந்த நினைவுகள் கற்பித்த பாடங்களோடு இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். மீண்டும் இதுபோல இன்னொரு ஆழமான அலசலில் சந்திப்போம்.